EPDPA பதில்கள் EPDPA பதில்கள் EPDPA பதில்கள் உடவியலாளருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு 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 நீதி வேண்டும் கைது செய்யப்பட்டு நடிகை சந்தியிலே அமைந்திருந்த ராணுவ முகாம்கள் கைது செய்யப்பட்டு பிற்பாடு தடுப்பில் வைக்கப்பட்டு இன்று வரை அந்த ஊடகவியலாளருக்கு ராமச்சந்திரன் ஊடகவியலாளருக்கு என்ன நடந்தது என்பது எந்தவித விசாரணைகளுமின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பரணகம ஆணைக்குழுவுக்கு பெற்றோரும் சகோதரியும் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அதன் மூலமாக கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நிமிடம் வரை எடுக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான ஆணைக்குழுக்களை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தாங்கள் நீதியை கொடுப்பதற்கு நீதியை வழங்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கின்ற ஒரு போலித்தன நாடகத்தை இந்த பரணகம ஆணைக்குழு சாட்சியங்கள் கொடுத்து கூட நீதி கிடைக்கவில்லை என்பது எடுத்துக்காட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒரு தூண்களிலே ஒன்றாகிய ஊடகவியல் ஊடகத்துறைக்கு சுதந்திரம் இல்லாத தன்மையும் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு அடக்குமுறையைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது. காலத்துக்கு காலம் மாறி மாறி வருகின்ற அரசுகள் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஊடகத்துறையை நசுக்கி அடக்கி ஒடுக்குவதற்கு இது நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சர்வதேச நீதியை வலியுறுத்தி நிற்கின்றோம். சர்வதேச சமூகம் எங்களுடைய இந்த நீதி ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நடைபெற்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு அந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக இப்படியான ஊடகவியலாளர்கள் தமிழ் பரப்பிலே காலத்துக்கு காலம் காணாமல் ஆக்கப்பட்டும் கொன்றொழிக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டும் வருகின்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். எப்பொழுது தமிழர்களுக்கு தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தமிழர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் ஊடக சுதந்திரம் என்பது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே சர்வதேச சமூகம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொத்துக்கு துவக்கம் பொதுகண்டி வரை மக்கள் பேரரசு இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். கடந்த 2007ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதி முருகை பகுதியில் வைத்து உதவியாளர் ராமச்சந்திரன் அவர்கள் EPDP தேசவிரோத ஆயுத குழுவினரை கடத்தப்பட்டு ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சாட்சியம் விசாரணைக்காக கல்வி ராணுவமாக சொன்னதான ஆதாரங்களும் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் காணாமல் ஆக்கப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களிலே பரணகம ஆணைக்குழுவுக்கு பின்னால் அவருடைய தாயார் சகோதரி போன்றவர்கள் சாட்சியங்களை வழங்கியுள்ள போதிலும் கூட இதுவரை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதியும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு பெருமளவான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், நடத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் இந்த EPDPயினராலும் இராணுவத்தினராலும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளாக இன்று வரையில்
எந்த விதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த திட்டங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினரையும் அவர்களோடு இணைந்து இலங்கை துணை இராணுவ குழுக்களையும் விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதோ அல்லது குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதோ போவதில்லை என்பது வரலாற்றினூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூட்டாக இணைந்து கடந்த 17 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச திட்டவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனையும் அதேபோன்று இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவைக்காகவும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று சுயாதீனமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகின்றோம். இந்த பொருள்போல் விவகாரமானது ஐக்கிய நாடுகள் கடந்த 15 ஆண்டுகளாக தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த விவகாரத்தை தொடர்ந்து அந்த பேரவைக்குள் முடக்கி வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக தமிழ் மக்கள் மீது குற்றம் புரிந்த ஸ்ரீலங்கா அரசு, அதனுடைய ஆயுதப்படைகள், அதனோடு இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்கள் தொடர்ந்து அந்த தண்டனைகளில் இருந்தும் விசாரணைகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே அறிக்கையை வாசித்த ஊடகவியலாளர் மதியவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டது போன்று இந்த சாட்சியங்கள் தான் இப்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது சுயினம் காரணமாகவோ அல்லது விபத்துக்கள் காரணமாகவோ உயிரிழக்கின்ற நிலைமை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது, அல்லது வயது முதிர்ச்சி காரணமாக நினைவிழந்து போகின்ற நிலைமை. இதனால் சாட்சியங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஒரு பொழுதும் நீதி தராது. அது அனுரகுமார் அரசாங்கமாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த காணாமல் போனவை, கடத்தப்பட்டவைகள் மற்றும் படுகொலைகளுக்கு அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட ஜேவிபியினருக்கும் முற்றுமுழுதான பங்கிருக்கிறது. இந்த 2002 ஏற்பட்ட ஒரு அமைதி உடன்படிக்கையை குழப்பி மீண்டும் ஒரு யுத்தத்துக்குள் நிலைமையை தள்ளிக்கொண்டு சென்றதிலே இந்த இனவரி குறித்த அணுவையும் ஜேவிபியினருக்கும் பங்கிருக்கிறது. அதிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் பங்கிருக்கிறது. ஆகவே அவர் நீதி பெறுவார் என்று நாங்கள் முட்டாள்தனமாக நாங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் இடதுசாரிகள் என்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிக கொடூரமான மொழிவரி கொண்டவர்களாகவே இந்த ஜேவிபியினரும் என்டிபியினரும் இன்று காணப்படுகின்றார்கள். ஆகவே ஒரு கணமும் தாமதிக்காமல் இந்த பொறுப்புக்குரல் விவகாரம் ஒரு சர்வதேச விசாரணையாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்திக் கொள்ள விரும்புகிறோம். மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த 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 ராமச்சந்திரன் அங்கே ராமச்சந்திரன் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த உறவினருக்கு
கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் எங்கே எங்கே 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 பதில் சொல் இபிடிபிஏ பதில்கள் பதில் சொல் பதில் சொல் இபிடிபிஏ பதில்கள் பதில் சொல் பதில் சொல் இபிடிபிஏ பதில்கள் பதில் சொல் பதில் சொல் இபிடிபிஏ பதில்கள் மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த ராமச்சந்திரன் எங்கே மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த ராமச்சந்திரன் எங்கே கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த ராமச்சந்திரன் எங்கே கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த ராமச்சந்திரன் எங்கே பதில் சொல் பதில் சொல் ராமச்சந்திரன் பதில் சொல் பதில் சொல் இபிடிபிஏ பதில்கள் கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டும் கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டும் கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டும் எங்கே எங்கே ராமச்சந்திரன் எங்கே எங்கே ராமச்சந்திரன் எங்கே 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 மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த 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 இபிடிபிஏ 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 மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த இபிடிபிஏ மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த தலைநிமிர்ந்து நில்லடா வெளியேறு வெளியேறு ராணுவமே 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 வெளியேறு சொந்தமன் சொந்தமன் ராணுவமே வெளியேறு ராணுவமே வெளியேறு சொந்தமன் வெளியேறு சொந்தமன் வெளியேறு சொந்தமன் வெளியேறு சொந்தமன் வெளியேறு 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 ராணுவமே வெளியேறு ராணுவமே வெளியேறு வெளியேறு வெளியேறு